நம்ம அஜித் சாருக்கு இறுதியாக வெளியான குட் பேட் அக்லி திரைப்படத்தோடு அடுத்த எந்த அப்டேட்டுமே கொடுக்காமல் ரேசிங்ல தீவிரமாக ஈடுபட்டு இருக்காரு. அந்த ரேசிங்கிலுமே அவர் வெற்றிகரமான ஒரு பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்காரு. சினிமா மற்றும் ரேசிங்ல இணைந்தே கலக்கி கொண்டிருக்கும் நடிகர் ஏகே அவர்கள் தற்போது தன்னுடைய அடுத்தடுத்த படங்கள் பற்றிய அப்டேட்டுகளை கொடுத்து ரசிகர்களை ஆச்சரியத்தில் மூழ்கடிச்சிருக்காரு. ஏகே 64, ஏகே 65, ஏகே 66 அப்படின்னு அதிசருடைய அடுத்தடுத்த அப்டேட்டுகள் தொடர்ந்து வெளியாகவுமே இருக்கா. ஏகே 64 படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் இயக்குவது உறுதியுமே செய்யப்பட்டிருக்கு. இதனை சமீபத்திய பேட்டி ஒன்றுல ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களுமே உறுதி பண்ணாரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா இந்த படத்திற்குமே நம்ம ஜே.வி. பிரகாஷ் அவர்கள் தான் இசையமைக்கிறார். இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது அதிசருக்கு வில்லனாக இந்த படத்துல பிரபல மலையாள நடிகரான மோகன்லால் நடிக்க இருக்காரா. சோ சமீபத்தில் தான் மோகன்லால் அவர்களை கமிட் பண்ணிருக்காராம் நம்ம ஏகே அவர்கள். கூடிய விரைவிலேயே ஒரு பக்கா போஸ்டருடன் இந்த அறிவிப்புமே வெளியாக இருக்கு. இப்படி அடுத்தடுத்து ஏகே 64 படத்துடைய அப்டேட்டுகள் இனி வரும் நாட்கள்ல வெளியாகும் அப்படின்றதுனால ஏகே ரசிகர்களுமே மிகுந்த குஷியில இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க நம்ம ஏகே அவர்கள் அடுத்தடுத்த படங்களுமே கமிட் ஆகிட்டு இருக்காராம். ஏகே 64 எடுத்து ஏகே 65, ஏகே 66 வரைக்குமே இவர் கமிட் ஆகி இருக்காராம். சோ இனிவரும் நாட்கள்ல தான் அந்தந்த படத்துடைய இயக்குனர்கள் யார் அப்படின்ற தகவலை வெளியிடப்படுமா. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.